வணக்கம். சிலோன் குசுபு ரசிக உள்ளவர்கள் அனைவருக்கும் இலங்கையில பாரிய அனர்த்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரிய அனர்த்தம் அப்படின்னு சொன்னா என்ன? பாரிய அனர்த்தம் பல உயிர்களை காவு கொண்டு பல உயிர்கள் குத்துயிரும் குல உயிருமாக இருப்பதைத்தான் நான் பாரிய அனர்த்தம் சொல்லலாம். பாரிய புயல் காத்துடன் பாரிய மழை, எல்லா இடங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை, அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை, அனைத்து மக்களும் சோகத்தில் ஆழ்ந்த நிலையில இப்ப இலங்கையில போய்கொண்டிருக்கு. ரத்தினபுரியில எடுத்துக்கொண்டால், ரத்தினபுரியில ஒரு சராசரி மனிதனுடைய நெஞ்சளவு தண்ணீர் எல்லா இடமுமே தேங்கி இருக்கிறது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்களும் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதற்கான காரணங்கள் என்ன? இயற்கை எதற்காக இப்படி செய்கிறது? சாதாரணமாக இந்த காலகட்டங்களில் மழை பெரிதாக வருவதில்லை. நல்ல காத்தடிக்கும், நல்ல வெயில் அடிக்கும். இப்பொழுது எல்லாமே மாறுபட்ட ரீதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட மக்களினுடைய போக்கு மிகவும் ஒரு மந்தகமான போக்காக காணப்பட்டு கொண்டிருப்பதால இருக்கலாம். மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுடைய மது போதை பாவனையாக இருக்கலாம். இன்னொருத்தரை நியூஸை நாங்கள் கேட்டிருப்போம். நேற்று ஒரு ஜுவாதியை 42 வயது ஜுவாதியை ஒரு மயானத்தில் வைத்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவம் உண்டு. மற்றது தன்னை தானே தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருவர் உயிரிழந்ததாகவும், 2 சின்ன பிள்ளைகள் நீராடுற குளத்துக்குள்ள விழுந்திருந்ததாகவும் அப்படின்னு சொல்லி பல சம்பவங்களை, பல செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த செய்தி பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது. இந்த அனர்த்தம் சரியா? பல மண் சரிவுகள், மலைகள் எல்லாம் இடிந்து கொண்டிருக்கிறது, தண்ணிகளை தேங்கியிருக்கிறது, வாகனங்கள் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது, மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான இலங்கை செய்திகளுடன் நாங்கள் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கலாம். சரியா? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தருடைய அழிவை பார்த்துட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் அவங்களா இல்லையே. நாங்கள் தமிழர்கள். அவங்க தான் இன்னொருத்தர் என்னை அழிக்கிறதுக்கு சந்தோஷமாக கூத்தடிச்சு கும்மாடி அடிச்சு பால்ச்சோறு பொங்கி சாப்பிட்டு அந்த டீம் எல்லாம் அவங்க அளவிட்டு ஒண்ணாம. சரியா? இப்ப இன்னும் ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இப்ப உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. உலகத்தினுடைய போக்குத்தான், மக்களுடைய போக்குன்றதை விட உலகத்தினுடைய ஒரு போக்கு, அதாவது வல்லரசு நாடுகளுடைய ஒரு போர் தாக்கங்கள் மூலமாக இவ்வாறு அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதாவது சைனா 3 நாட்களில் இறக்கக்கூடிய ஒரு மனிதர், சராசரி மனிதர் 3 நாட்களிலே இறந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு வைரஸை கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்தல் விடுத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம், அந்த வைரஸ் எங்கெங்கெல்லாம் பரவுதோ, எந்த நபர்ல எல்லாம் எந்த மாஸ்க்குக்கோ எந்த மருந்துக்கோ அந்த வைரஸ் கட்டுப்படுத்த முடியாது. முன்னாடி போட்ட ஊசிகளுக்கே, கொரோனா ஊசிகளுக்கே நிறைய உயிர்களை காவு கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க. சரியா? அப்ப அந்த போட்ட ஊசிகள் ஒர்க் பண்ணாம நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்ப லண்டன்ல சொல்லிட்டாங்க, நாங்கள் செய்ததால சைடு எஃபெக்ட் வரும், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ரத்தம் உறைந்து மாரடைப்பு இறக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொன்னதால இந்தியாவில் நீங்கள் நிறைய சினிமா பிரபல்யங்கள் இருந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய இளைஞர்கள் இருந்ததை பார்த்து கொண்டிருக்கோம். அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 3ஆம் உலகப் போருக்கு நாங்கள் இப்ப நாள் குறித்திருக்கோம். அமெரிக்கா சொல்லியிருக்கு 3ஆம் உலகப் போருக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட பல அணு உலை ஆயுதங்களுடைய பரிசோதனைகள் கடலுக்கு அடியில் நிகழ்றதால பெரிய பெரிய அனர்த்தங்கள் நாங்கள் இன்னும் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாசம் 31ஆம் திகதிக்கு இடையில இலங்கை என்றது இல்லாமல் போகும். இலங்கை தீவு இல்லாமல் போகும். முற்று முழுதாகவே இலங்கையை சூழ்ந்து கடல்கள் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவித்தலை கொடுத்ததை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது இருக்கிற இந்த அனர்த்த சூழ்நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாகத்தான் இருக்க போகிறதோ என்னமோ தெரியாமல் நாங்கள் முழுசிக் கொண்டிருக்கிறோம், திக்காடி திணறிக் கொண்டிருக்கிறோம். சரி, இருக்கட்டும். இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இப்பொழுது இலங்கையிலே பல 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 இடங்கள்ல சிவப்பு அறிக்கை மற்றும் செம்மஞ்சள் அறிக்கைகள் விடப்பட்டு மழைகள் ராத்திரி யாழ்ப்பாணத்துல பாரிய அளவு மழை வீழ்ச்சி குறைவு, பாரிய அளவு மழை வீழ்ச்சி இல்லை என்றாலும் அனைத்து இன்னும் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் கொடுக்கப்பட்டு பல சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது.
வெள்ளம் எங்கே தண்ணீர் எந்த பக்கத்தால் வெளியில போவதென்று தெரியாமல் அவ்வளவுத்துக்கு தண்ணி இருக்கின்றது. சிறுவர்கள் குழந்தை பிள்ளைங்களை வச்சுருக்க நீங்க பெரியாக்கள் வயது கவனமான இடத்துல வந்து சேஃபா வந்து தங்கிக்கோங்க. தயவு செய்து உங்களுக்காகத்தான் நாங்கள் சொல்லலாம். கவனமாக தண்ணீர் தேக்கங்கள் இல்லாத இடங்களில் வந்து தங்கிக்கோங்க. அவ்வளவுதான். எங்களுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றி கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம். உடைமைகள் போனால் போகட்டும், அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உயிர் போனால் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவரைக்குமே நூற்றுக்கணக்கான உயிர்கள் வந்து இறந்திருக்கிறதாக செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அனைத்து கொழும்புல இருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பலத்த பாதுகாப்புடன் இப்போ இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், எல்லா துறையினரும் இப்போ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நல்ல விஷயத்தை செய்து கொண்டு வராங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ என்னால் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவுதான். என்னன்னா, அனைத்து மக்களும் கவனமாக சேஃபாக இருங்க. சரியா, மறுபடியும் சொல்றேன், ஒரு உயிர் இறக்குறதுல சந்தோஷப்படுறதுக்கு நாங்கள் அவர்கள் இல்லை. சரியா, உயிர் போறத பார்த்து சந்தோஷப்பட்டு பால்சோறு கிண்டி கொடுத்து சாப்பிட்டு அதை வெடிகொளுத்தி கொண்டாடுறதுக்கு நாங்கள் அவர்கள் அல்ல. நாங்கள் வந்து மனிதாபம் மிக்க மனிதர்கள், தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.